ஓகே செல்லம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த எல்லோ கலர் இருக்கிறதுலாம் நீ ரெடி பண்ணுவ. ஸ்டாக் அக்கவுண்ட்னா ஸ்டாக் ரிலேட்டட் மட்டும். டெட்டாஸ்னா மட்டும் பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அலவுடு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனிங் டெட்டாஸும் கிரெடிட் சேல்ஸும் வரும். சரியா? ரீகலெக்ட் பண்ண முடியுதாடா? நான் சொல்ல சொல்ல கேஷ் பேங்க்ல பிரான்ச்லேருந்து கேஷ் உள்ள பிரான்ச்சுக்கு கேஷ் உள்ள வருதுன்னா ரெசீட் சைடில் போடுவேன். ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம்ல, ஞாபகம் இருக்கா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல அது கான்செப்ட். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து பேட் டெட்ஸ் எங்கடா போடுவ பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல? ஆ பேட் டெட்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் அலோடுக்கு மட்டும் பிரான்ச் அந்த பேட் டெட்ஸ் டூ பேட் டெட்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக பிரான்ச் டெட்டாஸ்ன்னு போடுறோம். புரியுதா? மற்றதுக்கெல்லாம் நீ அந்த பேரை வச்சே போடலாம். டூ அட்மின் எக்ஸ்பென்சஸ், டூ போஸ்டேஜ், டூ பெட்டி எக்ஸ்பென்சஸ், டூ ஸ்டேஷனரின்னு போட்டுடலாம். இப்போ என்னம்மா? என்னடா புரியல, திருப்பி சொல்லுடா. புரியல. ஆ கரெக்ட் கரெக்ட். எல்லாம் வராது கண்ணா, இது ரெண்டு மட்டும்தான். சாரி, பேட் டெட்ஸும் டிஸ்கவுண்ட் மட்டும்தான். இந்த பேட் டெட்ஸும் டிஸ்கவுண்ட் மட்டும்தான். புரியுதா? இது ரெண்டு மட்டும்தான் இங்க வந்து டூ பிரான்ச் டெட்டாஸ் பேட் டெட்ஸும் டூ பிரான்ச். என்னமோ வேஜஸ் மிஸ். ஆ கரெக்ட். ஏன்னா பிரான்ச் அக்கவுண்ட்லேருந்து இருக்கிற கேஷ்லேருந்து நீ பைசா எடுத்து கொடுப்ப. ஸோ இப்போ நீ பார்த்துக்கோ. இப்போ அந்த வேஜஸ் அதுக்கெல்லாம் என்ன என்ட்ரினா? பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் விட்டு வெளியில போறதில்ல. ஸோ பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட். புரியுதா? இது வந்துடும்டா. இப்போ பேட் டெட்ஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் மட்டும் பிரான்ச் டெட்டாஸ் அக்கவுண்ட். சாரி, பேட் டெட்ஸ் அக்கவுண்ட். அதாவது டெட்டாஸ்க்கு நான் பேட் டெட்ஸ்க்கு என்ட்ரி சொல்றேன். பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டு பிரான்ச் டெட்டாஸ். அதனால தான் பிரான்ச் டெட்டாஸ்ல அதை நம்ம வந்து டெபிட் பை பேட் டெட்ஸ் காமிச்சிட்டு பேட் டெட்ஸ் என்னது ஆக்சுவலா ஒரு பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? ஸோ அதனால இதோட இது டெபிட் என்ட்ரி இங்க இருக்கு, இதோட கிரெடிட் லெக் இங்க இருக்கு. புரியுதா செல்லம்? சி, நீ ஒரு லெக் ஞாபகம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. என் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்ல பேட் டெட்ஸ் வந்து பிரான்ச் டெட்டாஸ் தான் வரும், டிஸ்கவுண்ட் பிரான்ச் டெட்டாஸ் தான் வரும் ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்த கான்ட்ரா ஞாபகம் வந்துடும் உனக்கு. இல்ல இங்க எனக்கு ஞாபகம் வந்துடும் மேம் டிஸ்கவுண்ட், ஆனா இது ரெண்டும் எக்ஸ்பென்சஸ்னால நான் இங்க போடுறேன்னாலும் ஏதோ ஒரு வழியில நீ ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? இப்போ இது பிரீஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சம் போடலாமா?
ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்துக்கோ பிரியங்கா. ஃபர்ஸ்ட் அந்த சம்ல ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் இங்க போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் 27,000. இப்போ இந்த சம் எல்லாமே பார்த்தேன்னா சென்ட் அட் காஸ்ட் பிரைஸ் அது கரெக்டா? சம் படி. கணேஷ் ட்ரேடர்ஸ் கமா பெங்களூர் படி அந்த சென்டென்ஸ். வெரி குட். ம். ஏய், அது சொல்லியிருக்கணும் அல்லவா நீ ஃபர்ஸ்ட்? எதிரா செல்லம்மா? இரா 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 ஒரு நிமிஷம் இருடா. சொல்லு சொல்லு. 1 2 இல்லஸ்ட்ரேஷன்லையா? ஓகே சூப்பர். ம். என்பிஓல கொடுத்துருக்காங்களா? என்பிஓல கொடுக்கல, பிஆர்எஸ்லயும் கொடுக்கலையா? மோஸ்ட்லி பிரான்ச்ல தான் நிறைய கேட்பாங்களோ? சொல்ல முடியாது இல்ல. பிரான்ச்சா? சரி, பிரான்ச் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் சரியா? ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்துடலாம். பிரான்ச் பார்த்துட்டு பிஆர்எஸ் பார்த்துட்டு என்பிஓ போலாம். ஸோ உனக்கு பிரான்ச்சோ என்பிஓ எங்கேயோ பேலன்ஸ் ஆயிடும். பிஆர்எஸ் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்குடா, ஒரு 7:30 வரைக்கும் நீ என்ன படிக்கணும்ன்றது அழகா ஷெட்யூல் போட்டு கொடுத்துறேன் ஈஸியா. அதை மட்டும் நீ படிச்சேன்னா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நீ அதை படிச்சிருவ. அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு கொடுக்குறேன். ஓகே? அதை மட்டும் நீ படி, வேற எதுவும் படிக்காத. திருப்பி வில் அகைன் கம் பேக் அட் நேத்திக்கு மாதிரி உட்காந்துக்கலாமாடா? உனக்கு ஓகேவாடா? நான் வந்து ஒரு டின்னர் நான் இன்னும் ரெடி பண்ணல செல்லம். எனக்கு ஒரு சிடபிள்யூ கிளாஸ் வேற நடுவில் வச்சிருக்கேன் அது. எனக்கு அது வந்து ஒரு 7:30க்கு முடியும் மாதிரிடா. ஆனா நான் உனக்கு அந்த ஷெட்யூல் 1.5 மணி நேரம் போட்டு கொடுக்குறேன்ல, அதுல நீ நிறைய கவர் பண்ணிடுவ. உனக்கு அது தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்பா, சூப்பர். அது பரவாயில்ல விடு. எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் மேஜரா நீ இருக்கணும். பேங்கிங் நம்ம எப்படி இருந்தாலும் அது அப்படி போட்டு நம்ம இப்படி போட்டு அப்படி அப்படி போட்டு எப்படியா பிரட்டிடுவோம். அக்கௌண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நிறைய டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும். எனக்கு வேற எதுவும் இல்ல. குட், வெரி குட். குட் நியூஸ். இங்க பாருக்கண்ணா, டூ பேலன்ஸ் brought டவுன் ஓப்பனிங் ஸ்டாக்கு 27,000. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? டெட்டாஸ். இப்போ நீ என்ன பண்ணணும்னா சைமல்டேனியஸா எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா? எல்லா அக்கௌண்ட்டையும் ஒன்று ரெண்டு. பிரான்ச் கேஷ் ஓப்பன் பண்ணல, ஒரு நிமிஷம்டா. பிரான்ச் கேஷும் டூ பேலன்ஸ் brought டவுன் இங்கே தான் வரும் ஓப்பனிங். சரியா? பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங். இங்க பார்த்தேன்னா இந்த சைடு பைசா உள்ள வரது எல்லாமே கேஷ் கம்மிங் இன் இந்த சைடு, கேஷ் கோயிங் அவுட் இந்த சைடு. ஓகே? பேமெண்ட் இந்த சைடு, ரெசீட் இந்த சைடு. ஓகேவா? ரைட். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சைமல்டேனியஸா ஓப்பன் பண்ணிக்கிறோம் பிரியங்கா. ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோமா? ஓப்பனிங் டெட்டாஸ் இங்க போட்டுறணும்டா. 9,000. ஓகேவா? பிரான்ச் டெட்டாஸ்ல ஓப்பனிங் இங்க வரும்ல, அதனால இங்க போட்டுறேன். புரியுதா? புரியுதாடா? இல்லம்மா, அடுத்தது டெட்டாஸ் ஆன் 1191 ஓப்பனிங் 9,000. அது பிரான்ச் டெட்டாஸோட ஓப்பனிங். ஓகே, அடுத்தது என்னது படி. பேங்க் பேலன்ஸ்னா பேங்க் கேஷ் பேங்க் ஒன்று தான். டூ பேலன்ஸ் brought டவுன். இது எல்லாமே ஓப்பனிங் அந்தந்த அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஓகேவா? சாரி சாரி.
ஆமா. 27,000 நீங்க அப்படியே போட்டுறணும். இங்க புரியலடா, சாரி. ஆமா. இல்ல இல்ல இல்ல, இங்க வராதுடா. இங்க வராது. இங்க வராது. ஓப்பனிங்னா அதோட அக்கௌண்டோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான். ஸ்டாக்கு கரண்ட் அசெட் டெட்டாஸ். டெட்டாஸ்க்கு தனி அக்கௌண்ட் இருக்குல்லடா. ஒவ்வொன்றுத்துக்கும் தனி அக்கௌண்ட் இருக்குல்ல. டெட்டா சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம்? கரண்ட் அசெட், ஸ்டாக்கு, டெட்டாஸ் எல்லாத்தையும், ஸ்டாக்கு, டெட்டாஸ், கேஷ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் மோஸ்ட்ல டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். பிரான்ச்லயே மூணுத்தையும் ஒரே அக்கௌண்ட்ல போடுவோம். இங்க தனித்தனிக்கு ஹெட் இருக்குல்ல. நம்ம வீட்ல ஒரே அலமாரி தான் இருக்கு அப்படின்னா, வம்ஷிகாவோட ட்ரெஸ்ஸும் அங்கதான் வைப்பேன், பிரியங்கா ட்ரெஸ்ஸும் அங்கதான் வைப்பேன். அப்பா வந்து பிரியங்காக்கு தனி அலமாரி, வம்ஷிகாக்கு தனி அலமாரி, அப்பாக்கு தனி அலமாரி, அம்மாக்கு தனி அலமாரினா ட்ரெஸ் எங்க வைப்பேன்? ஓ அலமாரியில உன் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும், கரெக்டா? அந்த மாதிரி தான் டெட்டாஸ் அக்கௌண்ட்ன்றது ஒரு வீட்ல ஒரு அலமாரியில எல்லாருமே ட்ரெஸ் வச்சுக்கிறது. கரண்ட் அசட்டும் ஸ்டாக்கையும் அங்கதான் வச்சுக்கிறாங்க, அசட்டையும் அங்கதான் வச்சுக்கிறாங்க, டெட்டாஸையும் அங்கதான் வச்சுக்கிறாங்க. ஒரு வீட்ல அலமாரி தனித்தனியா இருந்து அவங்கவுங்களுக்கு செப்பரேட்டா இருக்கிறது தான் ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ். பிரான்ச் ஸ்டாக்ன்றது தனியா மெயின்டைன் பண்றாங்க. டெட்டாஸ்க்கு தனியா மெயின்டைன் பண்றாங்க. எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா மெயின்டைன் பண்றாங்க. கேஷுக்கு தனியா மெயின்டைன் பண்றாங்க. ஏன் மேம் இந்த கேஷ், இந்த ஸ்டாக் டெட்டாஸ்க்கு மட்டும் பிரான்ச்ல வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பிகாஸ் தே ஆர் கரண்ட் அசட்ஸ். Current assets are given priority in the branch account. Reason being flow டக்கு டக்குன்னு மூவ் ஆகி வருதுலாம் ட்ராக் எடுக்கிறது தான் முக்கியமான வேலை பிரான்ச்சுக்கு. புரியுதா உனக்கு? ஏன் தனியா போடுறோன்னு? ஏய் நல்லா மழை பெய்யற மாதிரி இருக்குடா. எனக்கு இந்த மழை பெய்யணும்னாலே பக்கு பக்குன்னு இருக்குடா. எனக்கு இன்டர்நெட் வேற. இந்த அக்கௌண்ட்ஸ் நான் வந்து மொபைல் எடுத்தா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குதுடா. இப்படி ஷோ காமிச்சிட்டு பண்ணாதான் கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. ஓகே கண்ணா, இப்போ போட்டோமா? அடுத்தது பாரு, கேஷ் சேல்ஸ். நீ நோட் வச்சிருக்கியாடா போட்டது? செல்லம்மா அதோட இது நான் பண்றது கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோடா. கேஷ் சேல்ஸ். இல்ல இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் டாலி பண்ணிடுவேன். சைட் பை சும்மா வச்சுக்கோ போதும். அதுக்காக கேஷ் சேல்ஸ் வந்து இங்க வரும்டா, ரைட் ஹேண்ட் சைட் 14,400. ஓகேவா? அடுத்தது கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை கஸ்டமர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கணுமா. கூட்ஸ் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். அது பிரான்ச் டெட்டாஸ்ல வரும். ஓகேவா? 540. இங்க 540 போடுறியா? இங்கேயும் நீ 540 போடணும். ஏன்னா கூட்ஸ் ரிட்டர்ன்ட் இல்ல. டு பிரான்ச் டெட்டாஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோக்கணும். இதுதான் போன மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் இதான் யூனிக். அதனால தான் ரெட்டில் போட்டிருக்கேன். சரியா? எதெல்லாம் ரெட்ல போட்டிருக்கேனோ அந்த ஐட்டம்லாம் கான்ட்ரான்னு பார்த்துக்கோ. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த ஃபைல் அனுப்புறேன், நீ அப்புறம் பார்த்துக்கோ. உனக்கு ஈஸியா இருக்கும். 540. அப்புறம் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் இங்க இருக்கான் பாரு. 1320. இவன் எக்ஸ்பென்ஸ் தானே, இங்க போடணும். 1320 பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்லயும். ஓகேவா? இந்த டிஸ்கவுண்ட் இங்க வரும். அடுத்தது கேஷ் ரெமிட்டட் டு ஹெட் ஆஃபீஸ் பை பிரான்ச். பிரான்ச் வந்து கொடுக்கறது ஹெட் ஆஃபீஸ்க்கு 75,000 கொடுக்கறது. ஏய் இது என்னடா பண்ணிருக்காங்க நோட்ல? 75,000 என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாட்டி பாரு. அக்கௌண்ட்ல பேமெண்ட் சைட்லயா? கரெக்டா? அதான் பேமெண்ட் பிரான்ச்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் போடுது. அப்போ பை ரெமிட்டன்சஸ் போட்டுக்கோ.
75,000. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை த பிரான்ச் கண்ணா, வேஜஸ் சாலரிஸ் 1200 பிளஸ் 600. இங்க ஒரு என்ட்ரி, இங்க ஒரு என்ட்ரி பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? புரியுதாடா? 1800. அடுத்தது ஸ்டாக் ஆன் 31/12/91 க்ளோசிங் ஸ்டாக் கரெக்டா? 19,260. Goods sent to branch 54,000. Goods returned to head office by the branch. Goods return பண்றாங்க அதோ 1080. Credit sales 72,000. Cash collected from customers 66,000. Bad debts written off 780. இங்க என்ட்ரி வரும், அதுவே என்ன ஆகுறது, எக்ஸ்பென்ஸ் ஆகுறது. இங்கே ஒரு என்ட்ரி. ஓகே, ரெண்ட் ரேட்ஸ் இன்சூரன்ஸ் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ். இது வராதுடா, 1500 வராது. இது வந்து ஆமா அது வராது, இது வராது. இப்ப அவ்வளவுதான் கண்ணம்மா. ரெண்ட் ரேட்ஸ் வருதான்னு பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல போட்டிருக்காங்களா? சரி ஓகே. தீப்தி குட் ஈவினிங் டா. ஜஸ்ட் கெட்டிங் ஓவர்ரா, ஒரே நிமிஷம்டா. ரெண்ட் ரேட்ஸ் ரெண்ட் ரேட்ஸ் வந்து 1500 கரெக்டா? இது இன்னொன்னு வந்து இங்க போடுதா? இல்ல இங்க வரல என்ட்ரி வருதா? இங்க பாருக்கண்ணா, இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சிடுச்சா? இப்போ இது ஃபுல்லா 34,740. அப்புறம் இது ஃபுல்லா இங்க கிரெடிட் சேல்ஸ் வரணும்டா, சாரி. 72,000. ஸோ டோட்டலாக வந்து 1,67,40. இதுவும் 1,67,40. இதை மைனஸ் பண்ணோம்னா 81,540. 1,67,540 மைனஸ் 81,540 போட்டா 25,200. இந்த 25,200 இங்க போகும் கண்ணா. சர்ப்ளஸ் இன் ஸ்டாக். புரியுதா அது? அடுத்தது இவனை இது பண்ணுங்க. 68,640. இவன் வந்து 81,000. 68,640. 81,000 minus 68,640. 12,360. 81,000. அடுத்தது பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் பண்ணுங்க. 5,400. இங்க 5,400. ஸோ இங்க 5,400. அப்புறம் பிரான்ச் கேஷ் வந்து 75,180.
சாரிம்மா. 1800. கரெக்டா? ஏய், இதுல என்னடா பேலன்சிங் ஃபிகர் வருது? 12,000. பிரியங்கா, இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன் பிரியங்கா. கடைசி இது பாருடா, கொஸ்டின் நம்பர் 29. நீ என்ன பண்ண? இதுல பிரான்ச் ஸ்டாக்ல என்னெல்லாம் போடுறோம், ஓகே, டெட்டாஸ்ல என்னெல்லாம் போடுறோம், எக்ஸ்பென்சஸ்ல என்னெல்லாம் போடுறோம், ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட் கோத்ரூ பண்ணிக்கோ. அப்புறம் இந்த சம் பாரு. இந்த சம் பாரு, ஒன்றும் இல்லை, அந்த கேஷ்ல இருக்கிற பேலன்ஸ் எடுத்து நான் பிஎன்எல்ல போட்டா பிஎன்எல் டேலி ஆயிடும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் பாரு, கரெக்டா வந்துருது பாரு ப்ராஃபிட். 19,800, அவ்வளவுதான். கேஷ் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு இது டவுட்டா இருக்கு. இங்க ஏதோ 180 மைனஸ் 8,400 ஏதோ சம்வாட். ஆமா, இது மட்டும் நான் சொல்றேன். இது மட்டும் என்னன்னு சொல்றேன், பட் இது வரைக்கும் நம்மளுக்கு டேலி ஆயிடுது. 19,800 வந்துடுது. அப்புறம் வந்து இங்க வந்து 5,400 வந்துருச்சு. இங்க 25,200 வந்துருச்சு. இதெல்லாம் வந்துருச்சு. இந்த ஃபைல் அனுப்பவா? நீ பாக்குறியா? என்னமோ என்னமோ புரியல. பிரான்ச் டேட்டாஸும் ஆட் பண்ண டேலி ஆகுதுன்றியா? ஓகே, இந்த கேஷ் அக்கவுண்ட் மட்டும் நீ ஒரு பாக்குறியா? உனக்கு புரிஞ்சிடுச்சுல உன் எண்ட்ல கேஷ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம்? புரிஞ்சிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு மெயின். ஜெனரல் பிஎன்எல் 19,800 வந்துடுது ப்ராஃபிட் நம்மளுக்கு. சோ நீ ப்ரையாரிட்டியா என்ன பண்ண? 1 2 3 4 இத ப்ரையாரிட்டியா பாரு. கேஷ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோ. ம், நான் உனக்கு இந்த ஃபைல் அனுப்புறேன். நீ என்ன பண்ண? இந்த இம்பார்ட்டன்ஸ் சொன்னல கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 1 to 8 13 14 1 to 8 கோ த்ரூ பண்ணு. ஃபார்மேட் ஒரே மாதிரி இருக்கா? டேட்டா சிஸ்டம்னா போட்டு பாரு. ஃபர்ஸ்ட் 1 to 8 மட்டும் போட்டு பாருடா, இல்லஸ்ட்ரேஷன் 1 to 8. ஈஸியா இருக்கா? உனக்கு ஈஸியா தான் இருக்கும், ஐ அம் டேம் ஷூரா நான் சொல்றேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 to 8 வந்து போட்டு பார்க்கும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டினா ஹோல்ட் பண்ணிக்கோ, அடுத்த சம் போயிடு. அப்புறம் பிஆர்எஸ் ஓட உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 சம்ஸை ரிவைஸ் பண்ணிடு. இது முடிச்சுட்டு இந்த 1 to 8 1 to 8 இல்லஸ்ட்ரி எக்ஸசைஸ் 1 அதெல்லாம் முடிச்சுடு. நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன்டா.